be the name of the Lord, the God of Abraham, Isaac, and Jacob, who alone does wonders, who gives us good things for us to enjoy. Abraham தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யெகோவாவின் நமக்கு கொடுத்தவர், சகலத்தையும் சம்பூர்ணமாக நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அவைகளை கொடுக்கிறவர். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் அதை செய்ய நான் தயங்க மாட்டேன். இதை வாழியும் ஓகே பேரு இவைகள் ஒன்று இதயத்திலே இருக்கட்டும். எப்பொழுதும் அப்படி இருக்கும் நேரத்திலே பாரம்பரியமாக வழக்கத்தை போல நீயா சர்ச் சபை கூடுதலுக்கு வந்து போக மாட்டாய். நான் இவைகளை அடிக்கடி அநேகமாக ஒரு நாளில் ஒரு தடவையாவது நான் சொல்ல போகிறவைகள் சிந்தித்து பார்ப்பேன் மனதில். நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நீ ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. யேசுவ டாடி மூலமாக பிளான் பண்ணி இந்த நாட்களுக்குள்ளே நீ ஜீவிக்க உன் தாயின் வயிற்றிலே கருக்கூட்டு பண்ணி இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் பணியை செய்ய திட்டமிட்டார். அந்த பாடலை படிப்போம். சும்மா படிக்க வேண்டாம், இக்காலத்தில் ஜீவிக்க நான் பிறந்தோம். As for me, I know it here without doubt. சந்தேகம் இல்லாமல் எனக்கு தெரியும். அந்த நிச்சயம் அறிவு உனக்கு இருக்கிறது. இருந்தால் கடைசி மட்டும் நீ சும்மா வந்து போக மாட்டாய். எத்தனையோ சபைகள் இருக்கத்தக்கதாக இந்த சபை கூடுதலுக்கு நீ வழி நடத்தப்பட்டு இந்த நாட்களில் நீ கேட்க வேண்டிய ராஜ்யத்தின் செய்தி அதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நோ ஆக்சிடென்ட். சிலர் பல நெருக்கங்கள் கூட வர வேண்டியிருந்தது. இன்னும் சிலர் எந்த சபையை விட்டு வந்தார்களோ அங்கே இருந்து பயங்கர எறிகுண்டுகள், வெடிகள், பிறண்ட நாவுகள் மூலமாக அவர்களுக்கு எதிராக அந்த மந்திரவாத வார்த்தைகள், அதுக்கு பெயர் ஜெபமானி, அதோடு அவர்கள் போராடுகிறார்கள். நீ தற்செயலாக இங்க வந்து இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. I hope you are listening. பிள்ளைகள் பவனியான் கிளிநொச்சி. ஆனால் இன்றைக்கும் இந்த சூழலை தொடர்ந்து இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே
அவர் வைத்திருக்கிற ஊழியம் வழிநடத்துதல், அதற்காக உன் சூழ்நிலைகள் மாற்றப்படலாம். பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் இங்கே ஒன்றாக இருந்த நேரம் எத்தனையோ பேர் ஒன்றாக சாப்பிட்டீர்கள், ஒன்றாக உறங்கினீர்கள். அந்த சூழ்நிலை எங்கே சில காரியங்கள் ஈடுபட்டது. வாழ்க்கை இப்படித்தான். அந்த காலத்திலே நடப்பவைகளை உணர்ந்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேணும். தமிழ சொல்லுவாங்க, காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள கூட்டுறதா அல்லது என்னமோ. I don't know if they said it. Make hay while the sun shines. So நான் சில பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உன் கிராமத்தை பார். எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இந்த நேரம் இதுவரைக்கும் ஏதோ ஒரு முண்டத்துக்கு முன்னால நின்று ஏதோ காரியங்களை ஓதி, பாம்பாய் இருக்கலாம், குரங்காய் இருக்கலாம், எதுவோ அப்படியா இருளுக்குள்ளே இருக்கும் நேரத்தில் அந்த கிராமத்தில் இருந்து உன்னை பிரித்து அல்லது உன் குடும்பத்தில் இருந்து உன்னை பிரித்து இங்கே கொண்டு வந்து அவருடைய ஒரே செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறார். அநேகமாக மனுஷனுடைய மனப்பான்மை தன்மை என்னண்டா, அத காலமையில காஃபி குடிக்கிற மாதிரி, பிரஷ் பண்ற மாதிரி நாங்க எடுத்துடுவோம். ஆனா சர்ச்சையில நடக்கும். டாடி சர்ச்சையிலாக எனக்கு சுழற்சியும் பலத்தை கொடுத்து இதுவரை என்னை வழி நடத்த சித்தம் சர்ச்சையிலாக என்னுடைய குடும்பத்தில் யாரும் இல்லை. இனச்சவர்கள் அதையும் அவர்களும் போய்விட்டார். I know பவுல் சொன்ன மாதிரி அவருடைய சுசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் என்னை பிரித்தெடுத்தார் என்று I can say that. ராஜ்யத்தை அறிவிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக அவர் ஒருவர் மிகவும் ஆழமாக கற்பித்தவர். அவருடைய செய்திகள் எல்லாமே இன்னமும் கம்ப்யூட்டருக்கு யூடியூப்ல இருக்கிறது. ஒரு விபத்திலே சிக்கொண்டு விமானம் அவர் நித்திரை அடைந்த அவருடைய குடும்பம் நீ காரணம் சொல் திட்டத்தோடு இந்த நாட்களுக்குள்ளே ஜீவிக்கிறாய். தப்பப்படாது.
வாலிபர்கள் ஒவ்வொருவர் கருக்கூட்ட முதலியவர் அறிந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிற அவர் யோசிச்சிருந்தது. அதன் பிறகு வாழ்க்கையின் சூழ்நிலைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகள் அவற்றை பிசாசு உபயோகித்து வேறு விதமாக வழிகளிலே கொண்டு போய் அப்படி இருந்தும் நீ விடுவிக்கப்பட்டு எத்தனை பேர் பேய்களுக்கு ஊழியம் செய்தீர்கள், பேய்களோடு சேர்ந்து ஆடினீர்கள். தேவனோ இரக்கத்தில் கடல் போன்ற உள்ளம் கொண்டவராய் அவரை அழைத்தார். இப்பொழுதும் உன் ராஜ்யத்தின் வெளிச்சம் உனக்கு கிடைத்தது. அது தற்செயலாமா? இல்லையே, இல்லையே. மேலே இருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாருடைய எவரும் எவளும் எதையும் பெற்றுக் கொள்வதில்லை. இவை யாவையும் இங்கே போய் நீ பின்வாங்க மாட்டாய். சர்ச்சையிலாக நடக்கவில்லை. Everything is planned. இவைகளை நீ அடிக்கடி யோசிக்க ஒரு உள்ளம் கரைய ஆரம்பிக்கும். That's how I begin to weep. மற்ற காரியங்களை கரைக்குமாய் இதை கடகடன்னு காய்க்க முடியாது. சிலரை உன்னை குடும்பத்திலேயே இருந்து உன்னை மட்டும் பிரித்தார். பிசாசு நீ இல்லை என்று சொன்னால் அவர் நடப்பித்தது பொய்யாகி விடுமா? Somebody help her, be careful. So நான் சொல்வது கேட்கிறாயா? கண்டு உன்னை அழைத்த தேவன் எப்பொழுது கண்டார்? நீ கற்பத்திலே உருவாகுவதற்கு முன். ஆம்பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், சிலர் இங்கே இருக்கிறீர்கள், தாய்மார், வாலிபர்கள், உன்னை மட்டும் டேவிடை பிரித்த மாதிரி சகோதரர்களுக்குள்ளே உன்னை பிரித்து விட்டார். மற்றவர்களை பார், அவர்களை அங்கே நாம் ஏதோ செய்ததுக்காக இப்படி நடந்ததா? இல்லை, அவருடைய அனாதை திட்டம். இது உன் உள்ளத்திலே இருக்கட்டும். இயேசுவா சொன்னார், என் டாடி ஒருவனை ஒருத்தியை எடுத்துக் கொள்ளாவிட்டான்
எவரும் எவளும் என்னண்டை வரான். நீ அவரண்டை வந்து அவர் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு களி கூறுகிறாய. டாடி உன்னை இழுத்தபடியால் அல்லது அந்த பேய் விட்டு இருக்காது, கடைசி மட்டும் விட்டு இருக்காது. நீ அலக்கழிக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு மதத்திலே, ஏதோ ஒரு கூட்டத்திலே, ஏதோ ஒரு குடும்பத்திலே எப்படி இருந்தது. பட் அவருடைய கரம் உன்னை பிடித்து எடுத்து குமாரன் அண்டை கொண்டு வந்தபடியா. இன்னும் உனக்கு ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா? அது சின்ன காரியமாயும் இருக்கட்டும். இந்த பூச்சாட்டிகளை அந்தந்த இடத்தில் வைப்பது அல்லது சிலர் இந்த வாங்குகள் பியூஸ் அங்குமிங்கமாக அந்தந்த இடத்தில் இல்லாமல் அறக்கப்பட்டு அது சகஜம். அதை கயிறு பிடித்து நூல் பிடித்து நேராக அதை அவருக்காக நீ செய்யும் பொழுது அவருடைய கண்களுக்கு மறைந்திருக்காம அவர் என்ன சொன்னார்? சிறு காரியத்தில் உண்மையாக இருந்தாய், அநேக காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாய் வைப்பேன். இதுதான் வாழ்க்கை. இந்த காலத்திலே யாருக்கும், எந்த குடும்பத்துக்கும் அல்லது குடும்பங்களுக்கோ நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டாய். உனக்கு கர்ப்பத்திலே கூட கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து காரணத்தோடு கொடுக்கப்பட்டது. Judith, I know Yeshua loves you so much. அவர் காரணத்தோடு கற்பச்சிலை உருவாக்கிய உன்னை அதை நிறைவேற்றிய தீர்வு. உனக்குள்ளாக நல்ல வேலையை தொடங்கினவர் இயேசுவின் எருசலேமுக்கு வரும் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். எந்த பேயும் எந்த பாதாளமும் தடை பண்ண முடியாது.
உங்களுக்கு ராஜ்யத்தின் காரியங்கள் சரியாக விளங்காமல் இருக்கலாம். உங்களை அறிவார். அவருக்கு தெரியும். யாரும் அறியாத காரியங்களை எல்லாவற்றையும் அறிவார். தப்பப்பட வேண்டாம். உன் அழைப்பை இந்த வாழ்க்கை லூஸ் பண்ணாமல், இந்த வாழ்க்கை கையை திறந்து விடாமல் அவர் வைத்திருக்கிற அந்த திட்டமிட்ட அந்த வாழ்க்கையை படித்துக் கொள்ள முடியாது. One life to lose, one life to gain. Unless we lose this life, we cannot have the next life, the kingdom life, which starts here and now. வரப்போம் ராஜ்ய வாழ்க்கை இப்பொழுது இந்த நாட்களிலே தொடங்குகிறது. அடுத்தது சொன்னேன், இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. முன்பு அவருடைய தூதனாக இருந்தவன், லைட் பேரர், ஒளி கொடுப்பவன். விழுந்து போய் சாத்தம் கொண்டு அழைக்கப்படுகிற பெயரை கொண்டவனாய் மாறி போனான். சாத்தான் என்றால் எதிர்ப்பவன், opposer. டெவில் என்று சொன்னால் ஸ்லாண்டரர், பெயரை கெடுப்பவன், deceiver. இப்படி பல காரண பெயர்கள் அவனுக்கு உண்டு. வஞ்சிப்பவன். அவரோடு மாசுத்தாவியரோடு நமக்கு போராட்டம் உண்டு. நாங்கள் ஜெயம் கொள்ள வேணும். இந்த மாம்சத்தின் காரியங்களை சிலுவையிலே அறைந்து அதை ஜெயம் கொள்ள வேணும். உலகம் என்று சொன்னேன். நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொன்னேன், பிசாசு வல்லமையிலே ஆகப்பட்டு அறிந்தோ அறியாமலோ இருளிலே ஜீவிக்கும் ஒரு ஜனக்கூட்டம் இன்றைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கும் வானங்களை சிருஷ்டித்த பூமியை அதில் உள்ளவைகளை பரப்பினவரும் அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவரும் ஆகிய யாவையின் முன்னிலையிலே கதைக்கிறேன். அந்த குடும்பம்
மோசேயின் வாயினாலே அவள் பிள்ளைகளின் வாயினாலே நீ அவர்களை வஞ்சித்து அடக்கின காலத்துக்கு பதிலாக நெருப்பு வழியே போகும்படிக்கு செய்வேன். நெருப்பு, என் வார்த்தை நெருப்பு. இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய செய்தியை கொடுத்தார். அபிஷேக், நீ அதை கேட்டிருக்கிறாய். ராஜ்யத்தின் செய்தியை விட வேறு ஒரு செய்தி இல்லை. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அவருடைய ராஜ்யத்திலே பணிபுரியும்படி இந்த நாட்களிலே மட்டுப்படியாக அந்த இலக்கை விட்டு நீ திரும்பினான் முடிந்தது. உனக்கு எங்கே நடக்கிறது, எங்கே போறாய், எங்கே வாகிறாய் உனக்கு செய்யாது. குடும்பத்துக்காக நீ உபவாசித்து போராட வேணும். உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கட்டுக்களை மாற வேணும். இந்த உபத்திரவும் கவலைகளும் நெருக்கங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே கவனமாய்கள். தண்ணீரை தாழாதபடிக்கு அந்த லைஃப் கார்டு அந்த டியூப் கொண்டு போவார்கள். தச்சையில் அங்கு தோணி பிறண்டு போனாலும் நீ மிதக்கலாம். இந்த நெருக்கமும் துன்பமும் பிசாசின் தாழ் சூழ்நிலைகளிலே ககரையா உன்னை தூக்கி பிடிப்பது அவருடைய வெளிச்சமாகிய அவர் இருதயத்திலே இருந்து வந்த யேசுவா மெஷாயாவின் வர இருக்கும் அரசாங்கத்தின் ஆளுகையின் ராஜ்யத்தின் ஒரே செய்தி. அதை விசுவாசிக்கிறதுனால் நீ தாண்டு போக மாட்டாய். I told you where the secret is. ரகசியத்தை உனக்கு சொன்னேன். இது நீ உன்னுடைய இந்த சூழ்நிலை நெருக்கங்களிலே புதைந்து வந்தால் ஒன்று செய்யலாது. குடும்ப கவலைகள், பிள்ளைகளின் கவலை, புருஷன் கவலை, அந்த கவலை, வேலையின் கவலை, எதிர்காலத்தின் கவலை, சொந்த தனிப்பட்ட கவலை, அது இதுன்னு சொல்லி வரும் பல மனச்சாங்கள் எல்லாமே சும்மா காட்டுபடிக்க. ஓ மை காட், ஆண்டவரே, அவர் பங்கு தலை அடிபட்டு இருக்கான். கவலைகளையும் நெருக்கங்களையும் அதை குறிச்சு பேச பைக்க பிடிக்குதில்லை. ஏன் அதுகளை வச்சுதான் ஒன்று அமர்த்துறது. சவச்ச சாவப்பட்டிகளை வச்சு மூடுற மாதிரி அந்த நெருக்கங்களை, துன்பங்களை, மனச்சாங்கல்கள், பொல்லாத மறியல், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், ஆஃபென்ஸ்,
is one of the greatest weapon, prison of the devil. Abijah, you have a plan, you have a calling, you have to go forward. Not your family, not your husband, but the kingdom first. And God speaking to you, reminding you, ராஜ்யத்துக்கு முதல் குடும்பம் பெற முடியாது. புருஷனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ பிள்ளைகளோ உன் வேலையோ பணமோ எதுவோ உன் வீடோ பெற முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலில் தேடுங்கள். இப்படிப்பட்டதான இந்த உலகத்திலே இயேசுவ முதலாவது சொன்ன ஓமையிலே, ரைட், அந்த விதைக்கிறவனுடைய ஓமை வார்த்தையை கேட்ட பின் சந்தோஷத்தோடு போய் கேட்டதுக்கு பிறகு துன்பங்களும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தினால் பணத்தினால் உண்டாகும் மயக்கமும் அது இதெல்லாம் வந்து காயம் பத்த மாதிரி போட்டு சிக்குப்படுத்தி அவனும் கனி கொடாமல் போகிறான். பிறந்த நோக்கம் லாஸ்ட், முடிந்தது. இவைகளை தான் நீயும் நானும் மேற்கொள்ளும். Now what I am saying is, நீ தொடர்ந்து அந்த வார்த்தையிலே, ராஜ்யத்தின் செய்தியிலே, அவருடைய வருகையிலே நீ ஆள போகிறாய் என்பதை அறிந்து அதிலே நிலைத்திருக்கும் நேரம் உன்னை அந்த செய்தி தூக்கி பிடிக்கும். அந்த வல்லமை அதிலே போட்டிருக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடும் குடியும் அல்ல, அது நீதி உள்ள ஜீவியம். அந்த நீதி உள்ள ஜீவியத்தினால் அது ஜீவியத்தை ஜீவிக்க வல்லமையை கொடுக்கிறார். நீதி உள்ள ஜீவியம், அதன் மூலம் வரும் சமாதானம், அதன் மூலம் வரும் சமாதானத்துக்கு பின் களையூறுதல். Outside the kingdom, no joy. No. ராஜ்யத்துக்கு வெளியிலே வைத்து உன் சித்தப்படி நீ நடக்கும் நேரத்திலே ராஜ்யத்தின் சமாதானமோ களைகூறுதலோ கிடையாது. உன்னை ஏமாற்றாதே. நான் சொல்வதை கேள். ரகசியமாதான் அதான் அந்த மலையிலே ராஜ்யத்தின் வருகை குறித்த அந்த தரிசனத்தை பீட்டர் ஜான் ஜேம்ஸ் அவர்களுக்கு காண்பித்து மறுரூபம் அடைந்த அது ராஜ்யத்தின் வருகை, ராஜ்யத்தின் வெளிச்சத்தை கொண்ட ஒரு செய்தி சம்பவம். அது சொன்னதுக்கு பிறகு செகண்ட் பீட்டர் 2 பீட்டர் 1 அதிகாரத்திலே நாங்கள் அதை கண்டோம். அவர் பேசினதை வானத்திலே இருந்து கேட்டோம். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்? அவரிடத்திலே தான் நற்செய்தி உண்டு. இப்ப அதை சொல்லி போட்டு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உண்டு. நாங்கள் கண்ட தரிசனம் 100% உண்மை. அதை விட
அதிக உறுதியான அசைக்க முடியாத திக தரிசன வார்த்தை நமக்குண்டு. அந்த தரிசனமும் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. லூக்கா, மத்தேயு. பொழுது விழித்து விடிவள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் வரை இருள் அடைந்து கொண்டு போகும் இந்த பூமியிலே பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிற அந்த வசனத்தை, அந்த செய்தியை, அந்த வார்த்தையை கவனித்திருப்பது புத்திசாலித்தனம். உனக்கு நலமாயிருக்கும். எத்தனையோ பேர் உலகெங்கும் சபைகளிலே இதை கவனியாமல் போகிறது நிமித்தம் பலவித நெருக்கங்கள், துன்பங்கள், பல கவலைகளுக்குள்ளாக சிக்கொண்டு போகிறார்கள். வடகேடு டேடிக்கு தெரியும். ஒரு தடவை, ரெண்டு தடவை, பல தடவை சொல்லி இருக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது எனக்கு பிரியமான காரியம் அல்ல. ஒரு தடவை விட்டு பிரிந்து லண்டனுக்கு போனதும் பைத்தியமே பிடிச்சது போல இருந்தது. அந்த மனம் சரியாக இல்லாம அந்த நிலையிலே அவர்கள் அதிகாரிகள் கண்டு அதை கவுன்சிலர்ஸ் ஸ்கூல்ல இமிகிரேஷனுக்கு அறிவித்து கட்டாயம் இந்த குடும்பம் பெற வேண்டும் என்று சொல்லி இரக்கம் கொண்டு அனுப்பித்தார். சோ இப்பொழுது நான் இப்படியாக இருப்பது நான் சொல்லட்டும். அவர் வார்த்தை குறிப்பாக இந்த நாட்களிலும் அவர் எனக்கு அறிவித்துக் கொண்டு வருகிற ராஜ்யத்தின் செய்தி. இதோ நான் ரகசியத்தை சொல்லுவேன் மறுபடியுமாக. மூளை அறிவுக்காக நான் அதை படிக்கவில்லை. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மட்டும் அதை படிக்கவில்லை. I have to eat. நான் சாப்பிட வேணும். அதை நான் தண்ணிக்கு கீழே தாழாதபடிக்கு. சோ எதை நீ முன்னுக்கு போட்டால் ராஜ்யத்துக்கு முதல் இந்த உலக சூழ்நிலை படு மோசமானது. இருள் பெருகிக் கொண்டே பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். ஆனால் உண்மையில் யாவே உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். So you have to choose. எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு போதகரும், வாழ்க்கை துணைவனோ, புருஷனோ, மனைவியோ, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ராஜ்யத்திலே இருந்து வரும் சமாதானத்தை, சந்தோஷத்தை கிட்டமும் வர முடியாது. அது ஏற்கப்பட்டது. அது இயற்கை அல்ல. The kingdom of God is power. அது வல்லமையிலே, வார்த்தையிலே இல்லை. இந்த ராஜ்யத்தின் செய்தியை இந்த 1800 வருஷங்களாக மறைத்து
ஒழித்து இயேசுவா கொண்டு வந்த இந்த செய்தியை அறிவிக்கிறதிலும் சபையிலே அதை கற்பிக்கிறதும் இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் வேறு வேறு செய்திகளை கொண்டு சென்றார்கள். The NIV version of the English Bible மத்தியிலே அவர்களை அனுப்பும் நேரம், when you go preach this message, இந்த செய்தியை அறிவீர்கள். இந்த செய்தி ஒரே ஒரு செய்தி. That's kingdom. பிசாசு பயப்படும் காரியம், பிசாசு பயப்படும் செய்தி இதுவரை இது ஒழித்து வைத்த செய்தி. நான் அறியாமல் தொடக்கம் இருந்து பேசிய இந்த வார்த்தைகள் ஒன்றுமே என் மனதில் வரவில்லை. நம்முடைய காலங்கள் டேவிட் சொன்ன மாதிரி அவருடைய கரத்திலே நேர காலம் இருக்கும் வரை ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யணும். தூக்கி பிடியுங்கள். ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த சூழ்நிலையில் பிடிபடாதே. வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு அநேகமாக ஒரே ஒரு கவலை, யாரை திருமணம் செய்வது. அதுவும் இப்படிப்பட்ட நாட்களிலே சபையிலே இருக்கிற வாலிப, நான் பெண்களை குறித்து பேசுகிறேன், வாலிப பிள்ளைகள், பெண்பிள்ளைகள் வாலிபர்களுக்குள்ளே சகோதரன் பாய்ஸ் தேவனுக்கு பயந்தவர்களை தேடி எடுப்பது காணப்பது மிகாரியது. அதுவும் அவர்களது வாழ்க்கையின் சூழ்நிலையினால் பல கட்டுக்களுக்குள்ளாக பேய்கள் நிறைந்தவராக எத்தனையோ பேர் இந்த இடத்திலும் ஓடி தெரிந்தார்கள், வேலை செய்தார்கள், டான்ஸ் பண்ணார்கள், அப்படி எப்படி மறைந்து போனார்கள். அதை கவனித்த அந்த கவலையிலும் நீ பிடிபடாது. அவருக்கு தெரியும் முதலில் நீ திருமணமாக வேண்டுமா அல்லது சிங்களாகவே இருந்து அவருக்கு பணிபுரியுறதா, அவருக்கு தான் தெரியும். அவரை கையை போர்ஸ் பண்ணாது. ராஜ்யத்துக்காக தங்களை அண்ணகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்படி சொல்லி போட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இதை எல்லாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
வாசித்தவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். Not everyone will accept this. ராஜ்யத்துக்காக அதுக்கு you should know that you should know without doubt that you know that you know that you know Daddy என்னை அழைத்திருக்கிறார். நாம் தேவனை காண முடியாது. அவர் எங்களை ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்கிறார். உட்கார்தல் எழுத கொண்டுகிறார். மறைந்து போன பிசாசு அவன் குடியிருப்பதற்கு இன்னுமாய் தொடர்ந்து தாக்குவதற்கு மறந்து போன அவனோடு நடத்திய கூத்துக்கள் சம்பவங்களை டாடி உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அந்த கயிறுகளை அறுத்து போட தடையின்றி அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை பகைக்கிறவர்களிடத்தில் இருந்தும் நம் எதிரிகளிடத்தில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இந்த பூமியிலே நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருக்கு ஊழியம் செய்ய இந்த ராஜ்யத்தின் ஊழியத்திலே நமக்கென்று ஒரு ரட்சணிய கொம்பாய யேசுவாவை அவர் அனுப்பி வைத்தார். நீங்க இருப்பது தச்சலாக இல்லை. அவருடைய இரக்கம் உன்னை ஆராய்ந்து பார்த்து முன்பு நடந்த காரியங்கள் பிசாசு இன்னும் மறைத்து ஒழித்து வைத்து அவரை அறியாத காலத்திலே நீ அவனோடு கரங்கோற்று நடத்த காரியங்களை உன் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவற்றை அறிக்கை பண்ணி அந்த கட்டுக்களை உடைத்து உன்னை முன்னாலே ஓட பண்ண உன் குடும்பத்தை விடுதலையாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் தகப்பன். Your daddy. I said he's your daddy. இக்காலத்துக்காக நாம் பிறந்தோம். Don't get those who will slip away. இந்த காலத்திலே எஸ்ரை போல நீ உதவியாயிருக்கும்படி நீ அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்திலே உன்னை அழைச்சிருக்கிறார். அதற்காகவே இந்த வார்த்தைகள் உனக்கு கொடுபட்டு உனக்கு கற்பிக்கப்படுகிறது. Many do not know. Volume has gone down unlike yesterday. சொன்ன இவைகளை உன் இருதயத்திலே எழுதுவே. ராஜ்யத்தின் செய்தியின் வெளிச்சம் பேய் பிசாசுகளின் தாக்கங்களிலும் சோர்வுகளிலும்
எதுவுமே நிரந்தரம் அல்ல. No. இனத்தார் ஈவன் பெற்றார் யார் எவராயும் இருக்கட்டும் அன்றைக்கு முன்னோடு இருப்பார்கள் என்று நினைப்பது வாஞ்சிப்பு. Nothing is permanent. எதுவுமே நிரந்தரமல்ல. இவை உங்களுடைய இதயத்திலே இருக்கட்டும். இவைகளை நீ இதயத்தில் வைத்திருந்தால் நீ கேட்டவைகளை கொடுத்து விட்டு விலகாதபடிக்கு எச்சரிப்பாயிருப்பாய். நேற்றைய தினத்தை சொன்னேன். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்ல போகிறேன். இந்த பூமிக்கும் கொடிகளுக்கும் சர்வ சிருஷ்டிப்புகளுக்கும் எல்லாவற்றும் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே பிரசவ வேதனை அடைகிறது பாவத்தினால். இனமும் அதிபதியாக வஞ்சித்து உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்யும் பிசாசன் எனப்பட்டவன், பழைய பாம்பு என்று அழைக்கப்பட்டவன், வலிச்சப்பம் என்று அழைக்கப்பட்டவன். இவைகள் எல்லாவற்றுக்குமே மனுஷர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பெருகி கொண்டு போகும் பயங்கரங்களுக்கும் முடிவு ஒரே ஒரு மறுமொழி. எந்த மதமும் அல்ல, கிறிஸ்தவமும் அல்ல, எந்த ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு போதகரும் அல்ல, எந்த ஒரு ஊழியமும் அல்ல, வர இருக்கும் ராஜாவும் அவருடைய ராஜ்யமும். அதுதான் பிரச்சனைகளுக்கு முடிவு. There is no other answer. வேறு ஒரு மறுமொழி இல்லை. இங்கே எழுதுவேன். யார் கேட்டாலும் இவைகளுக்கு முடிவே இல்லையா? வாயிலே இருக்கணும். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை எது ஒரு நம்பிக்கை? அவருடைய ராஜ்யம். இந்த நம்பிக்கை நான் சொன்னபடி அது உன்னை தூக்கி பிடிக்கும். கண்களுக்கு முன்பாக காரியங்கள் நடக்கிறது. பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது. இவ்வளவு படுமோசமாக பலவிதமான பிரச்சனைகளையும் அநீதியை நடப்பத்த ஐக்கிய நாடுகள், UN, தேவன் தண்டியாமல் விடுவாரா?
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபித்தே தீருவேன். ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் நேற்றைய தினத்திலே. நேர்காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கு. தேவனுடைய சட்டங்கள் நிறைவேறும். 6000 வருஷங்களாக அடிமைத்தனத்திலே இருக்கும் பூமியும் ஜனங்களும் விடுவிக்கப்பட்டு அவருடைய நீதியுள்ள அரசாங்கத்துக்குள்ளாக இந்த பூமியிலே அவர் ராஜாக தீர்க்கதரிசிகள் வாயினால் உரைக்கப்பட்ட வாக்குகள் எல்லாமே நிறைவேறும்படி அப்படியாகும். அதற்காகவே இயேசுவா காத்துக் கொண்டிருக்கிறார். Come to the earth. Yeshua the Messiah reigns over the nations in the millennium. 1000 வருட அரசாட்சியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவா பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் சகல தேசங்களையும் அவர் ஒருவராக தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தவர்கள், வீடுகளை விட்டவர்கள், எத்தனையோ ஒருத்தர்களை செய்தவர்கள், அவரோடு கூட ஆளுகையும் செய்வார்கள். எனக்கு அந்த செய்தியிலே தொடர்ந்து நேற்றைய தினத்திலேயே இயேசுவா the Messiah பூமி அனைத்திலும் உள்ள ராஜ்யங்களை தேசங்களை அரசாளுவார் என்பதற்கு அஸ்திவாரமாக அந்த தேவ வாக்கியங்களை கொடுத்தோம். அதை நேற்றுக்கு வராதவர்களுக்காக அந்த வாக்கியங்களின் குறிப்புகளை மட்டும் கொடுக்கிறேன். பாடல்கள் 2:8 தொடக்கம் 12 வரை. பாடல்கள் 72 8 தொடக்கம் 11 வரை. ஐசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜக்கரியா 14:9.
good. மறுபடியும் ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 12வது வசனம். மீகாவனுடைய புத்தகம் 5:15 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரைட். இன்றைக்கு அந்த மெயின் தலைப்பில் Yeshua the Messiah reigns over the nations in the millennium. அது மறுநாள் சாட்சியிலே யேசுவா எல்லா தேசங்களையும் அவர் அரசாளுவர். இன்றைக்கு இஸ்ரேல் எல்லா புறஜாதி தேசங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய திட்டம். The God of Abraham, Isaac and Jacob, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததிக்குள் சந்ததி ஒருவர் யேசுவ தி மெஸ்ஸாயா, அவருக்குள்ளாக பூமியின் குடிகள் குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அந்த மெயின் ப்ராமிஸ் ஆபிரகாமுக்கு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் Genesis chapter 12 12ஆம் அதிகாரம். ஏற்கனவே சொன்னேன், பல தடவை சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்திருப்பது உனக்கு நலம். இதோ கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் Genesis chapter 12 12ஆம் அதிகாரம். யாவே ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? ராஜ்யம். முதல்ல என்ன காட்ட கொண்டு போறார்? அந்த ராஜ்யம் சாமிக்கும் இடம். You cannot separate the land from God. இதுகள் அறிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் the Bible becomes a very interesting book. நான் காண்பிக்கும் தேசம் உண்டையும் அவர் கதைக்க இல்லை. I'm going to show you a land. Oh, Daddy, put the words in my mouth as you do all the time. Thank you. இன்றைக்கு ஐக்கிய நாடுகளும் மற்ற அதோடு சேர்ந்து கூத்தாடுற மற்ற நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள் எனப்பட்ட கனடா, பிரான்ஸ், பிரிட்டன், பெரிய பிரித்தானியா, ஆஸ்திரேலியா,
ஓகே, அவர்களிடம் மற்றதை பிரிக்கலாம். இந்தோனேஷியா, லிபியா, ஈரான், ஈராக், அவர்கள் கிறிஸ்தவ நாடுகள் அல்ல. இப்ப நான் இதுக்கு முதல்ல சொன்னது கிறிஸ்தவ நாடுகள். இவர்களும் சேர்ந்து எதிர்த்து இன்றைக்கு போராடுவது ஒரே ஒரு காரியத்திலே. எதிலே? தேசத்திலே, பட்டணத்திலே. That's what they're fighting. இஸ்ரேல்ல இருக்கிற மாதுளை மரத்துக்காக அல்லது தோடம் பழத்துக்காக போராடுறாங்களா? இல்லையே. அங்குள்ள யோர்தான் நதிக்காக, அந்த தேசத்திலே இருக்கும் பட்டணங்களுக்காக போராடுகிறார்கள். தேவன் காட்டின தேசம், நாடு இஸ்ரேல், ஆபிரகாமுக்கு வடிவாக்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு யுத்தமும். பூமியிலே உள்ள எல்லா தேசங்களிலும் இடத்திலும் அந்த இடத்தை டாடி சூஸ் பண்ணார். ஏன்? அது அவருடைய விருப்பம். அடிப்படையான காரியங்களை அறிந்து கொள். இந்த வேத வாக்கியங்கள் ஓடி வலிக்கும். நீ அறிய வேண்டியதை உனக்கு காட்டிக் கொடுப்பார். உனக்கு நடக்க இருப்பதெல்லாம் தெரிய மாட்டபடியால் இவர்கள் என்ன போராடினாலும் அந்த செய்தியை நீ கேட்கிற அல்லது அதை வாசிக்கும் பொழுது சிரிக்க ஆரம்பிப்பார். சாத்திரத்துக்கு, பொய்களுக்கு, அஞ்சனம் பார்க்கிறதுக்கு செவி கொடுக்கிறார்கள். உலகம் மண்டாயிட்டம். உனக்கு என்னது தெரியும்? ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் முன்னறிவிக்கப்பட்ட அசைக்க முடியாத இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். கொண்டிருக்கிறாய். உன் மூளையிலே உண்டாகும் நாளு கூடாக. ஏன் இன்றைக்கு சிந்தனைகள் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்ன நினைக்கிறாய்? இன்றைக்கு நடக்கிற யுத்தமும் நடக்கிற பிரச்சனையும், எமர்ஜென்சி மீட்டிங் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். why emergency meeting? இஸ்ரேல் ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு சின்ன நாடு, தேவனுக்கு பிரியமான பிள்ளை. எகிப்திலே இருந்து என் மகனை கூப்பிட்டேன் என்று சொன்னார். அவருக்கு அவனை பொறுத்தவரையே அவன் குழந்தை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். தேசம்தான் பிரச்சனை. தேசத்திலே தான் அன்றைக்கு சண்டை. தேவன் தெரிவு செய்தார். பிசாசு என்ன செய்து மற்ற தேசங்களை எல்லாத்தையும், குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸை குழப்பி போட்டது. குழப்பம்.
யாருக்கு குழப்பம்? யாருக்கு? the UN. இப்ப கொஞ்சம் குழப்பம் மயக்கம் தெளிய ஆரம்பிக்கும். அவர்கள் சொல்லியிருக்கார்களா அந்த டொனேஷனை நிப்பாட்ட போறாங்க. தடிக்கு தெரியும் எந்த சுவிட்சை போட வேண்டும் என்று. ஒருவர் எழுதுகிறார், நேற்றுக்கு நாங்கள் சகரியாவின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எருசலேமை சகல ஜாதிகளுக்கும் தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். ஞாபகமா? அது நேற்றைக்கு இரவு ஒரு ஆள் எனக்கு ஒரு SMS படமும் அனுப்பி இருக்கிறார்கள். யார் ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார், இந்த சகரியா 12:2 டொனால்ட் ட்ரம்பின் மூலமாக நிறைவேறுகிறது என்று சொல்லி படையில நான் சொல்றேன், உனக்கு படாட்டி உன் சிந்தனைகளை மாற்றம்மா, சிந்தனைகளை மாற்றி உன் கண்ணை அந்த அந்த பாட்டு படிப்பியல். என்ன பாட்டு படிப்பியல்? என்ன சீயோனை தெரிந்து கொண்டீங்க? எதுக்கு அங்கால கைய காட்டுற நீங்க? அதுக்கு தானா சீயோனை தெரிந்து கொண்டு அங்க காட்டுற நீங்க? ஏன் காட்டுறாங்கன்னு தெரியுமா? அங்காதான் இருக்குது மிடில் ஈஸ்ட், இந்தியாவில், ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டு. இந்த கடலை கடந்து போனா இங்கால போவோம். சிந்தனைகளை மாற்ற. இப்ப பொருளாதாரம் எல்லாம் கவலை போகுது. இப்ப இது உண்மை கதையா இருந்தா UN லீடர்ஸ் எல்லாரும் they will be smarting their eyes. பொருளாதாரம் எல்லாம் சதியாக கட்டு போமோண்டு வெளிப்படையாகும். கடைசி புத்தகத்தில் கிடக்குது. ஒரு பான் எத்தனையோ விலைக்கு விற்கப்படுமாம் என்று. நீங்க போய் காசு இருக்காது. அது எல்லாம் அவர் வந்து போனதுக்கு பிறகு நீங்க அது பழையப்பட தேவை. ஏன் அந்த கிறிஸ்துவ நாங்கள் ஜெபிக்க எனவே ராஜ்யத்துக்காக நாங்கள் ஐத்தப்பட வேணும். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். You know, the number one people who are following a faith, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, is the Christians. அவர்களே எல்லாரும் தொடுபட்டவர்கள் ஒரு இடத்திலே இல்லை. பட் எனக்கு சொல்ல அந்த விருப்பம் இல்லை. அந்த சொல்லை ரிலிஜன், out of all the religions, Christianity is leading number one. அதுக்குள்ள எத்தனையோ பேர் சும்மா கடமைக்காக இருக்கிறான். பட் that is the statistics, புள்ளி விவரம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ஆசீர்வாதங்களும் உனக்கு. You got to be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது எத்தனையோ UN ஆக்களுக்கு தெரியாது, மற்ற தேசங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே பூமியை சிரிச்ச தந்திரத்திலே தொங்க போட்டவர் சொல்லி போட்டார், சபிச்சு பார், கரண்ட் வயர்ல கைய வச்சு பார். பூமியிலே உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
அதை அவன் நம்பி தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். இது ஒரு சட்டியான ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய காரியம். ஒரு மனுஷனை அழைத்து ஒரு தேசத்தை காண்பிக்கிறார். இஸ்ராயல் தேசம். அந்த தேசத்தை இப்ப வரைக்கும் சண்டை பிடிச்சு மனுஷர்களை மாற்றி குழப்பி அடிச்சு பூமி என் சொந்தம் அல்ல பரலோகமே என் சொந்தம் என்று பாட்டு படிச்சு அங்க போய் குடியிருக்க இன்றைக்கு வர எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், வெள்ளக்காரன், கருப்புக்காரன், மஞ்சக்காரன், பிரவுன்காரன் சபைகளிலே கற்பிக்கிறார்கள். இங்க ஆபிரகாமை கூட்டி கொண்டு வந்து பரலோகத்துக்கு கொண்டு போனவரா? நான் ஒரு இடத்தை காண்பிக்கிறேன். தூதர்கள் எல்லாரையும் ஒளிய பண்ணி போட்டு நான் ஒரு ஆளை கொண்டு போறேன், நீங்க முன்னால வந்துடாதீங்க. தேசத்தை காண்பித்தார். அந்த தேசத்துக்கு தான் மெஷாயா 2ஆம் சங்கீதத்திலே கூறியிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருகிறார். நிலத்தில கால வைக்க மாட்டார், ஒரு மலையிலே கால வைக்கிறார். இவர்கள் எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள். ஆபிரகாமின் வம்சத்துக்கூடாக ஆபிரகாம், ஐசாக், ஜேக்கப். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரேலின் தேவனும் அந்த இடத்திலே சொல்லவில்லை. அவ்வளவு யாக்கோபை போல ஆக்களையும் நான் நேசித்து இழுத்தெடுப்பேன், மாற்றி போடுவேன் அவனை. யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன். அதுக்கு பிறகு அவன் தேவனோடு தனியாக விடப்பட்டு போராடி பின்ன என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் தான் தேவையா இருந்தது. டாடி சொல்லிட்டார், ஓகே தாரன் நான், அது இருக்கட்டும், உன் பேர் என்ன? What's your name? அவன் சொன்னான், ஏமாத்துகிறவன். அதுதான் பார்த்தனா. அவர் அப்படி சொல்ல இல்லை. அவர் சொன்னார், இனிமேல் உன் பேர் ஏமாற்றுகிறவன் அல்ல, இனிமேல் தேவனுடைய இளவரசன், இஸ்ராயல், the Prince of God. அவனுடைய பெயரைத்தான் அந்த தேசத்துக்கு இப்ப வச்சிருக்குது, இஸ்ரேல். And he is called, he is not called the God of America, the God of Japan, the God of Australia, the God of Britain, the God of Germany. No, he is called the God of Israel.
Abraham. He brought Abraham and said, come, I'm going to show you a land. உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்க போறேன். அண்டையில இருந்து எத்தனை யுத்தங்கள், எத்தனை சண்டைகள், அத்தனை நாட்டாளப்பா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். அது 48ஆம் ஆண்டுல பிரிட்டன் வந்து அவங்கள விட்டுட்டு போற நேரம், இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன நீதியெல்லாம் செய்து போட்டு போனது. யோர்தான்ல ஒரு பாதி அங்கால கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எல்லாரும் அவருக்கு தெரியும், முன்கூட்டியே அவருக்கு தெரியும். ஜோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாட்டை பிரித்தார்கள். ஜோவேல் இயேசுவுக்கு முன் ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முதலே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். They divided my land. தள்ளியாமல் விடுவாரா? ஏன் வார இஸ்ரேலுக்கு துன்பப்படுத்தின நாடெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார், மறக்க மாட்டார். அதான் அவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் செய்தால் அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை மறந்தேனானால் இஸ்ரேல் என் வலது கை சூம்பி போகட்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மலர்ந்துருகிற யாவே சொல்லுகிறார். Israel will be above all the nations. இஸ்ரேல் எல்லா தேசங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவார்கள். எல்லா புறஜாதிகளின் தேசங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவார்கள். அமெரிக்காவுக்காக கனடா இஸ்ரேலை விட மற்ற எல்லா தேசங்களும் புறஜாதி தேசங்கள். அநேகமான வெள்ளக்கார ஊழியர்களுக்கு அது தெரிகிறது இல்லை. ஏதோ அவங்களுக்கு தான் வேத புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி போட்டு கையில் கொடுத்த மாதிரி. ஐசையாவின் புத்தகம் 14. Thank God for the Bible, the prophecy. I don't know. I like to restart studying the prophecies. Oh, just go to study the prophecy. உலகம் சாத்திரத்தை நம்பட்டும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கள்ள சாத்திரிமார், எத்தனை சாத்திரிகள், எத்தனை சாத்திரி பொம்பளைகள், மந்திரகாரிகள் சர்ச்சஸுக்குள்ளே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது இந்த நாட்கள்ல 2 சத்திய
சரியான மந்திரகாரிகள் இங்கே இல்லை. இங்கே இருந்தா உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்திருப்போம். மந்திரகாரிகள், as somebody says, there are known witches and there are unknown witches. தெரிந்த மந்திரகாரிகள், தெரியாத மந்திரகாரிகள். அப்படின்னா மந்திரகாரர்கள் என்று தெரிந்து செயல்படுற மந்திரகாரிகளும் உண்டு. பூசாரிமார் மற்ற எல்லாரும் சூனி செய்கிறவர்கள், தாங்கள் மந்திரவாதம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறவர்களும் உண்டு. இதுதான் சர்ச்சஸ்ல நிறைந்தவர்கள். அதுக்குத்தான் அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா, உனக்கு விரோதமாக எழும்புற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அந்த மந்திரம் பலிக்கும்படிக்கு உபயோகிக்கப்படும் அவயவம் நாவு. தேவாவியானவர் ஊற்றப்பட்டதும் பெந்தகோஸ்தே நாளிலே அவர் ஊற்றப்பட்டு மனுஷர்கள் மேல் வந்து அந்த 120 பேர் அங்கு வீட்டிருக்க இறங்கி முதலாவது அவர்களை பிடிச்ச இடம் நாவு. ஏன் அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா? பொல்லாத நெருப்பு, தேவனுடைய வார்த்தைங்கிற நெருப்பினாலே பத்த வைக்கலாம், பாதாளத்தின் நெருப்பினாலேயும் பத்த வைக்கலாம். தெரிவு செய்த ஜனங்கள் பதினாலாம் அதிகாரம் ஐசாயா 1-2 வசனங்கள் வாக்கியம். யாவே யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ராயலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே குடியிருக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். அந்நியர், புறஜாதியார், நீங்களும் நானும். ஜனங்களை அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. துரத்துண்ட இஸ்ராயலரை புறஜாதியார் யெஷுவாவை அறிந்தவர்கள், யெஷுவாவின் அடியை அறிந்தவர்கள், அவர்கள் உதவி செய்கிறார்கள். பிளேன் ட்ரிப்பில் அவர்களை ஏற்றி அவர்களை கொண்டு போய் சேரு. ஏற்கனவே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் உங்களை சுமந்து கொண்டு போவார்கள். இஸ்ராயல் ஜனத்தை எத்தனை பேர் துரத்துண்ட இடங்கள்ல இஸ்ரேலுக்கு திரும்பி போக காசு இல்லை. சரியாக அனுப்ப வேண்டிய இடம் நமக்கு தெரிந்தால் அந்த காரியத்துக்காக உபயோகிக்கப்படும். நாங்களும் அனுப்பி வைக்கலாம் அவங்களுக்கு. Obviously, I don't know whether our government will allow. Anyway, that's we will see later. இஸ்ராயல் வம்சத்தால் யாவேனுடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். There are so many people, புறஜாதியார் அவர்களோடு சேர்ந்தாங்க ஜீவிக்கும் நேரத்தில் இவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள்.
rule over the Gentiles. இப்பொழுது புறஜாதியார் கையிலே இஸ்ராயேல் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் அவர்களை அடக்கி ஆண்டு துன்பப்படுத்துகிறார்கள். Until the times of the Gentiles is over. மற்ற 24 லூக்கா 17:19 வாசித்தோம். புறஜாதியாரின் காலம் முடிந்த உடனே God will deal with Israel. சிலாக்களுடைய எண்ணம் இயேசுவை யூதர்கள் இஸ்ரேல் கொண்டபடியினாலே தேவன் அவர்களை புறக்கணித்து சர்ச் என்ற ஒரு புதிய ஜனத்தை தெரிவு செய்து இப்ப அவர்களோடு தான் டீல் பண்றார். இஸ்ரேலை மறந்தார். பாதாளத்தின் பொய். முன்கூட்டியே அறிந்து அன்பு கூர்ந்து அனாதி அன்பினாலே உன்னை அன்பு கூர்ந்தேன். தேவன் அவர்களை மறப்பாரா? நோ. வேறு இல்லாமல் மரம் இல்லை. இதை குறித்து அறிய விரும்புகிறவர்கள் ரோமர் 9:10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதையெல்லாம் வழங்கப்படுத்தி வடிவாக எழுதுறதுக்கு யூத மனுஷர்களை தெரிவு செய்த மனுஷன் பால் பீட்டரை சொல்லி போட்டார். அவர் எழுதின வேத வாக்கியங்கள் சிலது விளங்காம இருக்கு. அதை வச்சுட்டு புரட்ட பார்க்கிறாங்க ஆக்கள். ஆகையால் நீங்கள் நிதானமாயிருங்கள். அவ்வளவு ஆழமானது. ராட்சியத்தின் சுவிசேஷத்தை நேரடியாக இயேசுவா பாலுக்கு வெளிப்படுத்தினார். அதை யாரும் எனக்கு கொடுக்கவில்லை. எவரிடத்திலும் இருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவா தான் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆகையால் நான் பிரசங்கிக்கிற அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை விட வேறு ஒரு நற்செய்தி என்று யாராகுதல் வந்து பிரசங்கித்தால் அவன் தூதனாகவும் இருக்கட்டும், பரலோகத்தில் இறங்கி வந்த ஒரு ஆளாய் இருக்கட்டும், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பானாக. So Paul is not stupid to preach another gospel and then come under the curse. இன்னொரு சுவிசேஷத்தை அறிவித்து அவனே எழுதி வைத்த அந்த சாபத்துக்குள்ளாக பவுல் தன்னை போட மாட்டான். அப்போஸ்தலர் புத்தகம் எப்படி முடியுது என்பதை பார். ஏறக்குறைய 2 வருஷங்களாக அவன் அவருடைய நாமத்தை குறித்தும் ராஜ்யத்தின் செய்தியை குறித்தும் அந்த வீட்டுக்கு வருகிறவர்களோடு அவன் அதை அறிவித்துக் கொண்டிருந்தான். சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை. எப்பொழுது போல என்ன சொல்லுகிறார்கள்? அங்க போவாதுக்கு, அது வஞ்சிக்கப்பட்டது, வஞ்சிக்கப்பட்ட செய்தி, வஞ்சிக்கப்பட்ட சபை. பொழுது விடியும், விடிவெள்ளி உதிக்கும். அந்த நேரம் பார்க்கலாம். அது நேரம் ஒருவேளை too late. அறுவையோ முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லையே என்கிற கூக்குரல் கேட்கும்.